ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களை இந்த காலையில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீனராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துலேருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்குறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா? 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்றைக்கி குருவை வணங்கிறது, எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா? அப்போ எல்லா விதத்திலும் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படியா கையெழுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்காரர் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கர்மஸ்தானத்துக்காரர், வேலைன்னா வெள்ளக்காரன், அந்த மாதிரி. இந்த வாரத்தில் குரு உடைய பார்வையின் தன்மை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சந்திரன் குருவின் அந்த தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 12ஆம் இடம் அப்படிங்கிற தனுசு ராசியிலிருந்து மூல நட்சத்திரத்தில் மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். லாபாதிபதி பார்க்கிறார், மரகாதிபதி அப்படிங்கிற இந்த சந்திரனை பார்க்கிறார். அதனால் மனசு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். சலனங்கள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் போது எக்ஸ்ட்ரா கவனமோடு இருக்கணும். குழப்பமில்லாமல் காரியங்கள் நடத்துகிறோம். அவசரப்படுறது, அதிகார துஷ்பிரயோகம் செய்வது, இதெல்லாம் வேணாம். உங்கள் கண்ட்ரோல் உங்களுக்கு மட்டும்தான். அடுத்தவங்களோட வம்புக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு முதல் 2 நாள் புதன்கிழமை வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் கண்ட்ரோல்லையே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. புதன்கிழமைக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளார் சந்திரன் வந்துடுவார். குரு, சூரியன், புதன் இவங்க 3 பேரும் பார்ப்பாங்க. பயணங்கள் நிறைய நடக்கும். பயணங்கள் லாபத்தை கொடுப்பதாக அமையும், வெற்றியை கொடுப்பதாக அமையும்.
உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக அமையும். கவலைகளை தீர்ப்பதாக அமையும். அலைச்சல் நிறைய இருக்கும். ஏன்னா செவ்வாயின் பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கும். சூரியனின் பார்வை 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால அலைச்சலும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அமைதியாக, கூலாக இருக்கிறது நல்லது. பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும், கலத்திரத்தின் மூலியமாக நல்ல ஒரு சுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவி உறவும், தொழிலிலே வர்த்தக தொடர்பிலே நல்ல வெற்றியும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமை ராகுவை நோக்கி செல்கிறார். 2ஆம் இடத்து ராகு இருக்கிறாரு. குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவை நோக்கி சந்திரன் பயணம் செய்கிறார். அவிட்டம், சதயம், புரட்டாதி அப்படின்னு வரும். இப்போ இந்த வாரத்தில் அந்த 3 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணணும். கேது பார்க்க போகிறாரு இந்த கும்பராசியை. சனி பகவான் மீனத்திலிருந்து வக்கரமாக இந்த கும்பராசி தொட இருக்கிறார், ராசிநாதன். அப்போ உங்களுக்கு பல விதத்திலும் குடும்பத்திலே புதிய எண்ணங்கள், வரவுகள், புதிய செய்திகள் இதெல்லாம் கேட்கலாம். நன்மைகள் உண்டு. அது ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படின்னு இருக்குது. இப்போ வார கடைசியில் எக்ஸ்ட்ரா செலவுக்கு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிக்கிறதும் முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக சிவ வழிபாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. தினமுமே சிவ ஸ்தோத்திரங்களை சொல்வது, சிவ மந்திரங்களை ஒலிக்க விட்டாது கேட்பது அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா மனசு ஒருநிலைப்படும். செய்ய காரியத்தை ஸ்ரத்தா பக்தின்னு நேர்மையான பக்தியுடன் செய்வீர்கள். அதில் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் அப்படின்னு தெரிகிறது. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாக, பயனுள்ளதாக, நன்மையாக அமையட்டும். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 7ஆம் பார்வையாக கேது ஞானகாரகன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபஸ்தானமான தனுசு ராசியிலிருந்து பயணம் செய்வார். இப்போ தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னா லாபத்தை கொடுக்க இருக்கிறார் இந்த சந்திரன். எப்படி லாபம் வரும்? மற்றவங்கள் மூலியமாக லாபம். எந்த மாதிரி மற்றவங்கள்? கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் கிடச்சிரும். சிக்கல் இருந்தால் தீர்ந்துடும். எதிரிகள் உங்களை விட்டு பயப்படக்கூடிய சூழ்நிலை. வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செஞ்சிருக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும். செவ்வாயின் பார்வை இந்த தனுசு ராசியின் மேலே இருக்கு. செவ்வாய்ங்கிறவர் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரர். அவர் பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் இடத்துல உட்காந்துன்னு பார்க்குறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது எதையுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு, செவ்வாயின் பார்வை. அப்போ அந்த செவ்வாயின் பார்வை இந்த லாபத்தின் மேலே விழுகிறது. அப்போ 5ஆம் இடம்ங்கிறது தன லாபத்தை கொடுப்பதற்கான அனைத்து விதத்தையும் இந்த 16ஆம் இடத்துல செலுத்தும். அப்போ உங்களுக்கு அறிவுபூர்வமாக சிந்தனைகள், யோசித்து செய்யக்கூடிய ஆற்றல்கள், இதனாலே லாபம் உண்டு. கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. மகர ராசிக்குள்ள சந்திரன் பயணம் செய்யக்கூடிய புதன், வியாழன், வெள்ளி அப்படிங்கிற காலகட்டங்களில் குரு, சூரியன், புதன் இவர்களால் பார்க்கப்பட போகிறார். அவன் 12ஆம் இடம் பார்க்கறதுனால நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். 12ஆம் இடத்திலே இந்த 6ஆம் இடத்துக்காரர் பார்வையினாலே சில சிக்கல்களும் உண்டு. குருவின் பார்வையினால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிக்கல்கள் உண்டு. சூரியனின் பார்வையினாலே பண வரவு உண்டு. புதனின் பார்வையினாலே நல்லதொரு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டுன்னு தெரியுது. அப்போது குடும்பம் தொடர்பான விஷயங்களிலே நீங்கள் சில செலவுகளை செய்ய போகிறீர்கள் அப்படின்னு காட்டுறது. உங்கள் ராசிக்குள்ளர சந்திரன் உள்ளே வருவார். வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படிங்கிற காலகட்டங்களில் அவிட்ட, சதய, புரட்டாதின்னு வரும்போது
கேதுவின் சாரத்தின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு மனதிலே ஆரோக்கியம் நல்ல தெம்பாக இருக்கும். யோகா மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா பண்ணணும்னு, எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு எண்ணங்கள்லாம் வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் கொண்டு வருவீர்கள். பிரிஸ்காக இருக்கிறதுக்கு மைண்டில் நல்ல ஒரு டெண்டன்சி இருக்கும். அதை நீங்கள் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணி இந்த வாரத்தை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வாரம் முழுக்கவே மாரியம்மனின் பாடல்களை தினமும் காலையில் கேட்டுக்கிட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும். ஆடி மாதம்னாலே அன்னை மாரியம்மனுக்கு திருவிழா அப்படிங்கிறத இந்த வாரம் முழுக்க நீங்கள் வைத்து கொண்டீர்களானால் வெற்றியும் மாரியம்மனின் துணையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும். வணக்கம் மீனராசி நண்பர்களே. சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில் இருப்பார். சனி பகவான் வக்கரம் பெற்று இந்த தனுசு ராசியை பார்க்கிறார். மூலம், பூராடம், உத்திராடம் அப்படிங்கிற காலகட்டங்களில் சனியின் பார்வையும் இந்த சந்திரன் மேலே இருக்கும். சந்திரனானவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பார். 5க்கும் 10க்கும் பரிவர்த்தனைன்னு இருக்கும். இந்த 5ஆம் இடம்னாலே லட்சுமி ஸ்தானம்னுவோம், 10ஆம் இடம் கர்மத்தை கொடுக்கும்னுவோம். இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு மாற்றங்கள் இருப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் பெருகும், பயணங்கள் ஜாஸ்தி கொடுக்கும். அதனால் வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களில் நிறைய இருக்கும். நிறைய ப்ளஸ்ஸஸ் வாரம் முதல்லையே இருக்குது. லாபஸ்தானத்துக்குள்ள மகர ராசிக்குள்ளே சந்திரன் உள்ள வருவார். குரு, சூரியன், புதன் நேரடியாக பார்த்து விடுவார்கள். 7ஆம் பார்வையாக இவருடைய லாபத்தை பார்ப்பதனாலே நல்ல லாப பலங்கள் பெருகும். 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து லாபத்தை பார்க்கிறார். 5-11 அப்படின்னு சொல்லுவோம். 5-11 போது புத்தியினால் வரக்கூடிய லாபங்கள், குழந்தைகளினால் வரக்கூடிய லாபங்கள், சிக்கல் இல்லாத வாழ்க்கை திறன்கள், ஸ்மார்ட்னஸ், எஃபிஷியன்சி இதெல்லாம் கிடைக்கும். அப்போது அதெல்லாம் உங்களுக்கு மாற்றி யோசிக்கக்கூடிய இனோவேஷன், நியூவான்சஸ் விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்போ கடைகளிலே மாற்றி யோசித்து விரிவாக்கம் செய்வது, கொஞ்சம் டிஸ்பிளேலாம் மாற்றுறதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்படிலாம் பார்த்தா லாபம் கூட கூடும். டமாக்கா, ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த தள்ளுபடியினால் வரக்கூடிய லாபங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நன்மையாக மாறும். இந்த அவிட்ட சதய பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்தின் சாரத்துக்குள்ளார கும்பராசிக்குள்ளார் 12ஆம் இடத்துக்குள்ளார் வருவார் சந்திரன். அப்படி வரும்போது கேதுவினால் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், 3ஆம் இடத்துக்கான சுக்கிர பகவான் கன்னிராசியிலே நீச்சம் பெற்று உங்கள் ராசியினுடைய சனி பகவானை வக்கரத்தில் இருக்கிறவரை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த 12ஆம் இடத்துக்குள்ளே வர இந்த சந்திரனானவர் உங்களுக்கு சில சிக்கல்களையும் கொடுப்பார். கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தெளிவான சிந்தனை இல்லாமல் சில சிக்கல்களை மாட்டிக்கொள்ளுகிற வாய்ப்புகளும் இருப்பதனாலே யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேணாம், கடன் வாங்கவும் வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடவும் வேணாம், அடுத்தவனுக்காக சிபாரிசு செய்ய வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது. பெருசாக யோசித்து ப்ராஜெக்ட் எதுவும் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போகாதீங்க. தேவையில்லாத இதை நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும். மனது கற்பனைக்குள்ளே இருக்கும். கற்பனை நிஜமாவதற்கு கஷ்டங்களும் உண்டு. அதனால் கொஞ்சம் கற்பனை குதிரை மட்டும் ஓட்டிட்டு ரியாலிட்டிக்கு நிதர்சனமாக அமைதியாக இருந்துறது நல்லது. இது மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சிக்கல் உண்டு. அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தினுடைய முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்க வெற்றி உண்டு. சிக்கல்கள் தீரும். வாழ்க வளத்துடன்.